கிருஷ்ணன் பூமியில் பிறப்பதற்கு முன்பே, மகாபாரத போரின் அதிர்வுகள் உலகை உலுக்குவதற்கு முன்னரே ஒரு அதிசய பெண் இவ்வுலகில் வாழ்ந்தாள். அவள் தந்தை கௌதமி மன்னன், ஆனரா என்ற நாட்டின் அரசன். இன்றும் நாம் துவாரகா என்று அழைக்கும் பகுதியில் வாழ்ந்த மன்னன். ஆனால் ஒரு சாதாரண காதல் கதையல்ல இது. இதுதான் விதியை மடக்கி திருப்பிய காலத்தின் கதை. இது மகாபாரத கதையில் வரும் ஒரு டைம் டிராவலிங் கதை. சத்திய யுகத்தில் கௌதமி மன்னன் தன் மகளுக்கு இணையாக இருக்கும் ஒருவனை தேடினான். அவளின் அறிவும் அழகும் வலிமைக்கும் ஈடாக ஒருவனும் அங்கு இல்லை. எனவே அனைவரும் செய்ய துணியாத செயலை அவர் செய்தார். ரேவதியை அழைத்துக்கொண்டு நேரத்தை தாண்டி பிரம்மலோகம் சென்றார். படைப்பாளியான பிரம்மதேவரின் உலகத்திற்கே சென்றார். அந்த நேரத்தில் பிரம்மா கந்தவர்கள் பாடிய தெய்வீக இசையில் மூழ்கி இருந்தார். மனதை உறையச் செய்து ஆன்மாவை உருகச் செய்யும் அந்த இசை முடிந்த பின் கௌதமி மன்னன் கேட்டார், ஓ பிரம்மா, என் மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளை யார் என்று. பிரம்மா அவர்களை பார்த்து பரிதாபப்பட்டார். பின்பு சிரித்துவிட்டு சொன்னார், மன்னா, உனக்கு இங்கு சில நொடிகள் தான் சென்றது. ஆனால் பூமியில் 27 மகா யுகங்கள் கடந்துவிட்டன என்று. ஒரு மகாயுகம் என்பது 4.32 மில்லியன் வருடங்கள், அதாவது 116 மில்லியன் வருடங்கள் ஒரு கணத்தில் மறைந்துவிட்டது என்றார். அவர் அறிந்த அனைத்தும், அரசர்களும் நாடுகளும் குலங்களும் அனைத்தும் சாம்பலாகிவிட்டது என்று கூறினார். இதை கேட்ட மன்னனும் ரேவதியும் இனி என்ன செய்ய போவது என்று மிகவும் பயந்தார்கள். பின்பு பிரம்மா சொன்னார், பூலோகம் திரும்பு. இப்பொழுது துவாபர யுகம் நடந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணன் கண்ணனாக பலராமனாக அவதரித்திருக்கிறார் என்று கூறினார். பலராமனுக்கே ரேவதியை மணமுடித்து வைக்குமாறும் கூறினார். அவர்கள் பூமிக்கு திரும்பி வந்தபோது உலகமே மாறிப்போய் இருந்தது. அப்போது துவாபர யுகம் துவங்கி இருந்தது. மனிதர்கள் சிறியவர்களாக காணப்பட்டார்கள். சற்று பலவீனமானவர்களாகவும் அவர்களின் ஆயுள் குறைந்தும் இருந்தது. ஆன்மா தளர்ந்திருந்தது. ஆனால் ரேவதி மட்டும் உயரமாக தேவி போன்ற ஒளியுடன் அந்த உலகிற்கு பொருந்தாதவளாக தோன்றினாள். அவளை உலகத்திலிருந்து காப்பாற்ற கௌதமி மன்னன் அவளை துவாரகா அருகே உள்ள மலைப்பகுதியில் தனிமையில் வைத்தார். ஆண்டுகள் சில கழிந்தன. கிருஷ்ணரும் பலராமரும் மதுரையிலிருந்து ஹம்சனின் படையெடுப்பை 17 முறை எதிர்த்து போராடிய பின் தங்கள் மக்களை மேற்கே கொண்டு வந்து கடற்கரையில் துவாரகா நகரை அமைத்தனர். அப்போது மக்கள் மலை உச்சியில் வாழும் மகத்தான உருவம் கொண்ட தந்தை மற்றும் மகள் குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் மனிதரை விட உயரமானவர்களாக உள்ளார்கள் என்றும் கூறினார்கள். அவர்களை காணும் ஆர்வத்துடன் கிருஷ்ணரும் பலராமரும் அந்த மலையை ஏறி சென்றார்கள். அங்கே அவர்கள் கௌதமி மன்னனையும் ஒளிரும் ரேவதியையும் கண்டனர். அந்த கணமே விதி எழுந்தது. கௌதமி மன்னன் அவர்களை வணங்கி பலராமனுக்கே தன் மகளை வழங்கினார். ஆனால் ரேவதி மிகவும் உயரமாக இருந்தாள். அவள் வேறு யுகத்தின் பெண் அல்லவா? அந்த வேறுபாட்டை சமப்படுத்த பலராமன் தன் தெய்வீக கலப்பையை கொண்டு அவளது தோளில் மெதுவாக தொட்டார். அந்த ஒரு தொடுதலால் ரேவதி காலத்தின் ஓட்டத்தோடு சமநிலையில் வந்தாள். இவ்வாறு அவர்கள் தெய்வீக திருமணத்தில் இணைந்தார்கள். கௌதமி மன்னனின் பழங்கால செல்வத்தோடு கிருஷ்ணரும் பலராமரும் சேர்ந்து தங்க நகரம் துவாரகையை கட்டினார்கள். ரேவதி பலராமனின் ஒரே மனைவி. விண்மீன்களில் இருந்து வந்தவள். தன்னிடம் இல்லாத உலகில் கூட அன்போடும் பணிவோடும் வலிமையோடும் வாழ்ந்தவள். அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான், நிஷதன். ஆனால் அவனும் கிருஷ்ண வம்சத்தை முடித்த அந்த கொடிய போரில் உயிரிழந்தான். ரேவதி மற்றும் பலராமனின் கதை ஒரு திருமண கதை மட்டுமல்ல. அது காலத்தை கூட நிறுத்த முடியாத விதியின் சாட்சியம். அது நமக்கு சொல்லுவது அன்பும் தர்மமும் யுகங்களை தாண்டி நிலைத்து நிற்கும் என்று. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தளிக்கக்கூடிய இன்னுமொரு மகாபாரத கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.